இனிமையான பேச்சுத்திறனும் அற்புதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும். குறிப்பாக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஆல் ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமாக நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ரொம்ப காலமாக ரொம்ப டிப்ரெஷன்லேயோ ரொம்ப மன அழுத்தத்துலேயும் ரொம்ப மனோரீதியாக கடுமையான பாதிப்புலையும் இருந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான விடுதலையை வழங்குகிறது. உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு நிச்சயமாக விலகிடுவாங்க. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். இதன் காரணமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திப்பீர்கள். உங்களுக்கு இது வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த விதமான வருமானத்தையும் பெரிய அளவில் சந்திக்கலைனாலும் இந்த மாதத்தில் அதை நீங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக பெற்று மகிழ்வீர்கள். வரவேண்டிய தனச்சேர்க்கை என்பது உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும். கமிஷன் பேஸில் செய்கிறேன், ஏஜென்சி துறையில் இருக்கிறேன், வியாபாரம் தான் என்னுடைய தொழில், என்னுடைய முதலீடுகளில் பெரிய அளவில் எந்த லாபத்தையும் நான் பார்க்கல, அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களெல்லாம் நீங்கும். எதிர்பாராத புதிய நபர்கள் வழியிலிருந்து அல்லது மாற்று மதத்தினர் வழியிலிருந்து வரக்கூடிய உதவிகள் உங்களுடைய தொழில் ரீதியான சில மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு நீண்ட கால கனவாக இருந்து வந்த இந்த தொழில்முறை சார்ந்த திட்டமிடுதல்களோ அல்லது புதிதாக ஒரு மெஷினரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்கணும், புதிய தொழில் முதலீடுகளை முன்னெடுக்கணும், நம்முடைய தொழிலை மிகப்பெரிய அளவில் விருத்தி செய்யணும், அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையும் ஏக்கத்தையும் பெற்றிருந்த மிதுன ராசியினருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக கைகூடி வரும். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அதற்கான உந்துதல்களை நிச்சயமாக வழங்குவாங்க. தயக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். ஏன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் தான் ஆகும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெற்றியின் தாக்கம் என்பது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தரும். உங்களுடைய வர்க்காதிபதி சனியும் சரி, சுக்கிரனும் சரி, புதனும் சரி ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர்கள் தரக்கூடிய பலாபலன்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. செய்யக்கூடிய முயற்சியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைத்திறனோடு உங்களுடைய வெற்றிகளை சுவீகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உண்டு. இது வரைக்கும் தொய்வாக கிடந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் எடுத்து செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி தர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத உணர வைப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய தகுதி திறமை என்ன அப்படிங்கிறத நீங்களே இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ மனதில் இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் சேகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ராசி அதிபதியின் தாக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எதிர்காலம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதோ அல்லது திட்டமிடுதலை முன்னெடுக்கிறதோ, அந்த நிர்வாகத்திறமை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஆளுமைத்திறனை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறதோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்களாம் மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கைகளை நீங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக முன்னெடுப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நீண்டகால ஒரு வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் நீங்கும். எந்த செஞ்சாலும் ஃபெயிலியரப்பா, இது வரைக்கும் எந்த முன்னேற்றத்தையும் நான் பார்க்க முடியல, எதற்கெடுத்தாலும் தடை சச்சரவு சண்டை இந்த மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. நாம் ஒரு ஸ்டெப் எழுதணும்னா எனக்கு 2 ஸ்டெப்பு கீழே வருது. அந்த மாதிரியான ஒரு கவலையில் இருந்துட்டு இருந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். உங்களுடைய தகுதி திறமை, உண்மையான விஷயங்கள், நல்லவர்களுடைய சேர்க்கை, இதெல்லாம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப அற்புதமான உதவிகரமான பலன்களை வழங்கும். நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் சரியாக ஒரு தொழிலாளர்கள் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நல்ல வேலையாட்கள் அமையாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது. அதனால் சரியான ஒரு விஷயங்களை முன்னெடுங்க. ரொம்ப விழிப்புணர்வோடு வருங்க. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில்முறை விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் ஆழ்ந்த பதிவு செய்கிறோம்.
கடன் தொந்தரவு, இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த கடன் தொந்தரவு, சம்மந்தமே இல்லாத அந்த ஜாமீன் போடுறது, அந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கிறது, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்லையே மன போராட்டத்திலேயே வாழ்க்கை நடத்துறது, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான அற்புதமான வருமானம் வர்றதோட உங்களுடைய உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்களா வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. ஸோ வெற்றி அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையில் வந்து சேருது. வியாபாரிகளுக்கு குறிப்பாக இந்த பண்ணை தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, பால் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். அரசுத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே மிக சிறப்பாக வந்து சேரும். ஒரு சரியான வேலை எனக்கு அமையல, ரொம்ப காலமாக என்னுடைய தகுதி திறமைக்கான என்னுடைய துறையில் நான் ரொம்ப சிறப்பாக என்னுடைய வெற்றியை பெறுவதற்கு முடியல, இதற்கு தடைகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கும் இது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். அதே சமயம் உங்களை ஏளனமாக பார்த்த ஒரு மனிதர்களெல்லாம் கூட உங்களை இந்த காலகட்டத்தில் ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. இது வரைக்கும் என்னடா இது எந்த விதத்துலையும் முன்னுக்கு வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியின் தன்மையை பார்த்து, நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து, முன்னெடுக்கக்கூடிய நன்மைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்து, முயற்சிகள் சார்ந்த விஷயங்களை பார்த்து மூக்கு மேலே விரல வச்சு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நகர்த்தி காட்டுவீர்கள் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் அழுத்தம் பதிவு செய்கிறோம். மேலும் இந்த மிதுன ராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமண யோகம் தான் இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமாக கைகூடி வருகிறது. ஸோ எதிர்பாராத அளவிலான அந்த திருமண யோகத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் முன்னெடுக்கலாம். ஸோ மனதிற்கு இசைந்த அல்லது உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவீங்க. திருமண தடை தான் உங்களுக்கு ரொம்ப சிக்கலை தந்திருக்கும். இந்த வெகு நாளாக எல்லாருமே இந்த விதமான ஒரு இது இல்லையா, ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, தாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏளனமாக பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும். அதே சமயம் இவ்வளோ காலம் லேட்டானாலும் அதற்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தான் இவங்க பெற்றிருக்கிறாங்க, பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைக்கான ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்வையும் நீங்கள் சுவீகரிப்பீர்கள் என்பதை நாம் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக முன்னெடுப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பெறுவீங்க. மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை தரும். தேவையில்லாத மற்றவங்கள்லாம் ஒவ்வொன்றும் பேசுவாங்க, இவ்வளோ நாளாச்சு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமாக ஏளனமாக பார்த்த நிலையெல்லாம் மாறுறதுக்கான அந்த குழந்தை புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சுவீகரிப்பீங்க. அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. நல்லதொரு ஆண் வாரிசு அமைவதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படும். ஒரு விழிப்புணர்வும் சரி, ஒரு முற்போக்கு சிந்தனை, எதையும் நெகட்டிவாக எடுத்துக்காமல் எல்லாமே பாசிட்டிவாக எடுக்கிறது. எதாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம், எந்த விஷயத்தையும் நம்ம சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது அப்படியே நடைமுறைக்கு வரும் இந்த மாதத்தில். அதனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாத உங்களுடைய காரியங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. இறையருளின் பரிபூர்ண அருளாசி இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுசாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். தகவல் தொழில்நுட்பம், ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை சார்ந்த துறைகளில் அபரிவிதமான முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. இயலிசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய தகுதி திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு புதிய முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அளப்பரியாத ஒரு வரவேற்பு கிடைக்கும். பொதுமக்களோட ஆதரவு நிச்சயமாக வந்து சேருகிறது. அரசியல்வாதிகளோ அல்லது பொதுமக்கள் தொடர்புக்கூடிய நபர்களுக்கோ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டம் உருவாக்குகிறது. எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான முன்னேற்றத்தின் பாதையில் செல்வதற்கான ஒரு வழிகாட்டுதலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரியான ஆலோசனை கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவர் வழியிலிருந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான ஆலோசனை கிடைக்கும். அல்லது சட்டம் சம்மந்தப்பட்ட துறையில் ரொம்ப நாளாக சிக்கலில் இருக்குது, என் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கேஸ் நடக்குது, அல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சந்திச்சிட்ருக்கிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் நான் தேவையில்லாமல் போய் இந்த பிரச்சனையில் மாட்டிட்டேன், இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வழங்குகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல அற்புதமான வாய்ப்புகள். இதையெல்லாம் மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்றால் அது மிகையாகாது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான அடிப்படை ஆதாரம் இந்த காலகட்டத்தில் அமையும். அரசுத்துறை சார்ந்த ஒரு அருமையான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். கல்வியிலையும் உங்களுக்கு அதீத ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஒரு தெய்வீக அனுகிரகத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். மேற்சொன்ன பலன்கள் யாவுமே உங்களுடைய சுய ஜாதகமும் ஜென்ம ராசியும் வலிமை பெற்றிருந்தால் 100% பொருந்தி வரும். அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த இந்த பிறந்த குறிப்புகளின் அடிப்படையிலான சுய ஜாதகம் சார்ந்த ஒரு சரியான விளக்கமும் நீங்கள் பெற்றிருப்பது என்பது உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு 100% உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1, 5, 6 ஆகிய எண்களை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். இறை வழிபாட்டில் யோக நரசிம்மர் வழிபாடு சிறப்பான சுபயோகங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். வர்ணங்களில் இளம் பச்சை, அடர் மஞ்சள் நிறம் அற்புதமான மாற்றங்களை வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.